கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகளும் மன ஐயங்களும் மிகவும் திரளாயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாட்களில் எத்தனை தான் நாம் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்தாலும், உயர்ந்த நிலையில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும், நமது சிந்தையிலே தேவனுக்கேற்ற உயர்வான எண்ணங்கள் காணப்படுகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்லுவேன். பல கிறிஸ்தவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது இன்னும் தேவனை அறியாத மூடர்களைப் போல தங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நான் மிகவும் வேதனையும் வருத்தமும் படுகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சற்று கடினமாய் பேசியிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, அந்த வார்த்தை எவ்வளவு கடினமான வார்த்தைன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றாமல் தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கரின் வழிகளை பின்பற்றுவது ஆண்டவருடைய கோபத்தை தூண்டுகிறதா இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன்? நான் இருக்கிற பட்டணம் ஒரு உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டனம், கர்த்தராலும் ஆசீர்வதிக்கப்பட்டனம், மிஷினரிகள் வந்து உருவாக்கின ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார். மிகப்பெரிய தேவாலயம் இருக்கிறது. ஆனால் இங்கே 13 சபைகள் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் 13 சபைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள் வாழுகிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். கடந்த நாளிலே எனக்கு தெரிந்த தம்பி ஒருவர் நான் இருக்கிற பட்டணத்தில் கேபிள் கனெக்ஷன் வச்சுருக்கார். ஏர்டெல் கேபிள் கனெக்ஷன் வச்சுருக்கார். அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், என்னண்ணே, பேரு தான் கிறிஸ்தவ பட்டணமாக இருக்குது, ஆனால் ஒரு மனுஷன் கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாக பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். என்ன சொல்கிறீங்க, ஏன் சலித்து கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆனால் எல்லாம் படித்தவங்க, டீச்சர்ஸு, பேங்க் ஸ்டாஃபு, காலேஜ் ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா படித்து வேலைக்கு போகிறாங்க, ஃபாரினில் இருக்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் வீடு வீடாக போய் இந்த கேபிள் காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு போனால் அவங்களே வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம 5 மணிக்கு மேலே கலெக்ஷனுக்கு போகணுன்னு போனால் 6 மணிக்கு மேலே நிறைய வீடுகளில், தம்பி லைட்டு போட்டாச்சுப்பா, இனி பணம் தரமாட்டோம், லைட்டு போட்ட பிறகு பணம் கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, அது ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு மேலே பணம் தர மாட்டேங்காங்கண்ணே. கேபிள் கனெக்ஷனுக்கு உண்ட மாதானது சந்தா தர மாட்டேங்கிறாங்க. யோசித்து பாருங்கள். தேவனை அறியாத புறஜாதிகள் தான் வெள்ளி செவ்வாய் பார்ப்பாங்க, விளக்கு வச்ச பிறகு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சாத்துரம் பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட வழக்கம் காணப்படும் பொழுது தேவன் எப்படி உங்கள் மீது பிரியமாக இருப்பார்? தேவன் எப்படி உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார்? தேவன் எப்படி உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்? நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான்லாம் ஆண்டவருடைய பிள்ளைப்பா, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் எந்த விக்கிரக வழிபாட்டையும் செஞ்சதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கொள்கிற பலரை பார்த்துருக்கிறேன். நல்லது. ஆனால் உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது? கடந்த நாட்களில் இந்த ப்ரோக்ராம் ஷூட் பண்ணக்கூடிய தம்பி வந்தான். அவனுக்கு நம்ம தோட்டத்திலேருந்து கொஞ்சம் நவாப்பழத்தை கொடுத்தேன். உடனே மறுநாள் வந்து தம்பி கேட்குறான், அண்ணே ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களா? நவாப்பழ மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அதை வச்ச ஆபத்துன்னு சொல்லுவாங்களே,
இப்போ யோசித்து பாருங்கள், நான் அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், இது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் உண்டு பண்ணினது எல்லாம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனிதரும் விருட்சங்களை தேவன் உண்டு பண்ணினார், அவைகளை புசிக்கலாம். விஷத்துக்கு ஏதுவான கனிகளும் உண்டு, புசிப்பதற்கு ஏதுவான கனிகளும் உண்டு. நாம் புசிப்பதற்கு ஏதுவான கனிகளை தேவன் உண்டு பண்ணினார். தேவன் உண்டு பண்ணினது எல்லாம் நல்லது. இது யாருடைய போதனை என்று கேட்டேன். சிரித்து கொண்டே சொன்னான். நல்லா கவனித்து பாருங்கள், இதைத்தான் வேதம் கீழ்த்திசையாரின் போதனை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் சிந்தையிலே சில அடிமைத்தனங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை கேட்குற உங்கள் சிந்தையில் அடிமைத்தனம் இருக்கா? கிழக்க சூளம், காலையில் 7 மணிக்கு யமகண்டம், ராகு காலம், இது முகூர்த்த நாள், நல்ல நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறீங்களா? நான் சிறு பையனாக இருந்த காலத்தில் விதவைகள்னால் நகை அணியக்கூடாது, விதவைகள்னால் வெள்ளைச்சேலை தான் போட்டிருக்கணும். அது அவங்கள துண்டாக அடையாளப்படுத்தும். வீட்டை விட்டு யாராவது வெளியே பரப்பிட்டு போகும்போது எய்த்தாப்பில் விதவை வந்துட்டாங்கன்னா அந்த ஆளை திரும்பி ஓடி போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருவார். ஐயையோ அவள் வந்துட்டா, அவள் முகத்தில் முழிச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார், திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிடுவார். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போகிறார். சாத்திரத்துக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கி பாருங்கள், எந்த விதவையும் நகையை கலத்துறதில்லை, எந்த விதவையும் வெள்ளைச்சேலை உடுத்துறதே இல்லை. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு எதிரே விதவை வந்தால் இது விதவைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நீங்கள் போகிற காரியம் வாய்க்குதா? வாய்க்குது. ஏன்? இப்போ உங்களுக்கு எதிர்த்தாப்பில் விதவை வந்துட்டால, உங்களுக்கு விதவைன்னு தெரியல, ஆனால் அவள் விதவையாக இருப்பா. நீங்கள் போகிற வழியில் விபத்து நடந்துட்டா, போகிற வழியில் ஆபத்து வந்துட்டா, போகிற வழியில் உங்கள் காரியம் நடக்காமல் போயிட்டா. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்தவன் என்று. தயவு செய்து உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்க ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். என் ஜனங்கள் என்று நீர் உரிமையோடு சொல்லுகிற நாங்கள் இன்னும் எங்கள் சிந்தையிலே உலக வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்து நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படி, வேறுபிரிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.